அனைவருக்கும் வணக்கம் and a very happy Monday. Tech news start பண்றதுக்கு முன்னாடி நேத்து நம்ம சேனல்ல Flipkart மற்றும் Amazonல இருக்கக்கூடிய best deals especially smartphone உடைய லிஸ்ட் எல்லாமே போட்டுருந்தேன். ஒருவேளை அந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்கிறேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சோ இந்த நோட்டோட இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்தலாம். டெக் நியூஸ் நம்பர் 341ல இன்னைக்கும் கிவ் அவே கான்டெஸ்ட் இருக்கு. டீடைல்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கறதா இருந்தா என் பேரு வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். Flipkart Indian ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு இன்டர்ன்ஷிப் கண்டக்ட் பண்ணியிருக்கதா ஆஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்டர்ன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 டேஸ் லான்ச் ப்ரோக்ராம் இந்த பேரில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 45 டேஸ் லான்ச் ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டோட 45 டேஸ் வந்து ஒர்க் பண்ணணும். பர் டே வந்து 500 to 600 வரைக்கும் ஃப்ளிப்கார்ட் பே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது எக்ஸ்க்ளூசிவாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அது மட்டும் இல்லை, இதில் நீங்கள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம், இங்கே நீங்கள் என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது வந்து நீங்கள் டைரெக்டாக ஃப்ளிப்கார்ட் அப்ரோச் பண்ண முடியாது. நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுடைய காலேஜ் வழியாக தான் இந்த இன்டர்ன்ஷிப்பில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். பொதுவாக இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது லேர்னிங் அண்ட் ஒர்க்கிங் ரெண்டுமே இருக்குது. காலேஜ் வழியாக தான் இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஏற்கனவே ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய காலேஜஸோட கொலாப் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் இல்லை, பட் தெலுங்கானா அந்த மாதிரி சவுத் இந்தியாவில் நிறைய காலேஜஸோட கொலாப் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்கள் காலேஜ் தான் இவங்களை அப்ரோச் பண்ணி உங்களை இந்த இன்டர்ன்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணி விடணும். அடுத்ததான் வந்து எங்கள் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டுடைய ஈகாட் லாஜிஸ்டிக்ஸ், அதாவது வந்து சப்ளை செயினில் தான் வந்து நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுவீங்க. இந்த சப்ளை செயினில் வந்து எப்படி ஆர்டர் எடுக்கிறாங்க, எப்படி பேக்கிங் பண்ணுறாங்க, எப்படி டெலிவரி பண்ணுறாங்க, ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாங்க. அதே சமயத்தில் நீங்கள் பார்ட் டைமாக அங்கே ஒர்க் பண்ணிக்கலாம். பர் ஸ்டூடெண்ட் வந்து 500 to 600 rupees வரைக்கும் இந்த இன்டர்ன்ஷிப்க்கு அவங்க பே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்கள் காலேஜ் மூலயமா இதை நீங்கள் அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். ஜிமெயில் கோ ஆப், இது ஜிமெயிலுடைய லைட்டர் வெர்ஷன், அதாவது ஃபேஸ்புக் லைட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபேஸ்புக்குடைய லைட்டர் வெர்ஷன், அது மாதிரி ஜிமெயிலுடைய லைட்டர் வெர்ஷன் இந்த ஆப் வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் கோ ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி தான் தருவாங்க. வேறு எங்கேயுமே நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியாது. ஆனால் இனிமேல் இந்த ஜிமெயில் கோ ஆப் வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தகவல் வெளியாக இருக்குது. ஸோ ஜிமெயில் கோ ஆப் வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் வந்து வெறும் 2 GB ரேம் தான் இருக்குது. உங்களுக்கு இப்போ ரொம்பவே பழைய ஸ்மார்ட் ஃபோன், சிப்செட் ரொம்பவே பழசு, உங்கள் ஏரியாவில் நெட்வொர்க் கனெக்ஷன் ப்ராப்பராக இல்லை, அப்லோடிங் டவுன்லோடிங் வந்து ரொம்பவே பிரச்சனை அப்படிங்கும்போது வந்து இந்த ஜிமெயில் கோ ஆப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இனிமேல் இது ப்ளே ஸ்டோரில் யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷனோடு இருக்குது. வெறும் ஆண்ட்ராய்ட் கோ யூசர்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் iPhone 11 அமேசானுடைய கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலில் வந்து அண்டர் 50K அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி டீசர் போஸ்டர் எல்லாம் ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது கூடவே உங்களுக்கு லிமிட்டட் ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி ஆப்பிளுடைய ஏர்பாட்ஸ் வந்து ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாக இருக்குது. இந்த ஏர்பாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 15,000. இது ஐஃபோனுடைய 11 கூட உங்களுக்கு ஆடட் ஆன் டீல் அப்படிங்கிற மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வெளியாக இருக்குது. பட் இன்னும் வந்து அமேசானில் இதுக்கான எந்த போஸ்டரும் ரிவீல் பண்ணல. ஸோ இது வந்து அமேசானில் வருமா ஃப்ளிப்கார்ட்டில் வருமா அப்படின்னு தெரியல. பட் அக்டோபர் 17th அப்படிங்கிற டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் அமேசானில் தான் இந்த ஆஃபர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஐஃபோன் 11 ஒருவேளை பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ஆஃபரும் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். Oppo Reno 3 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரீசெண்டாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு பெர்மனன்ட் ப்ரைஸ் கட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது லான்ச் ஆகும்போது வந்து 29,990க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ப்ரைஸ் ஹைக் அப்படின்னு சொல்லி 32,000 வரைக்கும் போச்சு. இப்போ வந்து இதோட ப்ரைஸ் கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது 25,990க்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட். ஸோ ஓவராலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது மீடியாடெக் ஹீலியோ P95ல் இவங்க கொடுத்துருந்தாங்க. இது குவாட் கேமரா 64 மெகாபிக்சல், ஃப்ரண்ட்டில் டுவல் செல்ஃபி 44+2 ஓட கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒருவேளை கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணுன்னா மட்டும் இதை நீங்கள் ஆஃப் பண்ணலாம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து இது அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்காது, பட் கேமரா வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓப்போடைய Reno 3 Proக்கு இந்தியாவில் பெர்மனன்ட் ப்ரைஸ் கட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அமேசானுடைய கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலில் OnePlusக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் கொடுத்துருக்காங்க, எஸ்பெஷலி OnePlus 8. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஹையர் வேரியண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5,000 ரூபாய் வரைக்கும் ப்ரைஸ் கட் இருக்குது. அதே லோயர் வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,000 வரைக்கும் ப்ரைஸ் கட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பை அப்படின்னு சொல்லலாம் அமேசானில் OnePlus 8. அது மட்டும் இல்லை, இது கூடவே OnePlus Nord அதுக்கப்புறம் 770க்கெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. OnePlus Nord அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன். ஆனால் இதுக்கு வந்து எந்த ப்ரைஸ் கட்டும் இவங்க மென்ஷன் பண்ணல. பட் வந்து உங்களுக்கு சேல் அப்போ HDFC கார்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 1,000 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ பார்க்கலாம் OnePlus Nordக்கு இந்த ஆஃபரில் என்ன கொடுக்குறாங்கன்னு.
OnePlus உடைய அடுத்த flagship smartphone OnePlus 80 October 14th இந்தியால லான்ச் ஆகுது. இந்த ஸ்மார்ட்ஃபோன் உடைய கலர்ஸ் இப்போ ரிவீல் ஆயிருக்கு. ஒன்னு வந்து lunar silver, இன்னொன்னு வந்து aquamarine. இந்த கலர் வேரியேஷன்ஸ்ல தான் இந்தியால லான்ச் ஆகுது. அது மட்டும் இல்ல OnePlus 80 கூடவே சர்ப்ரைசிங்கா OnePlus Nord 5G ல ஒரு ஸ்பெஷல் எடிஷன் லான்ச் ஆக போறதா டீசர் ரிவீல் பண்ணிருக்காங்க. இந்த டீசர் பாக்கும்போது வந்து உங்களுக்கு sand and stone காம்பினேஷன் தெரியுது. சோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் எடிஷன் sand and stone பேக் பேனல்ல கொடுக்கலாம், இல்லனா கிளாஸ் பேக் பேனல்ல கொடுக்கலாம், இல்லனா ஒரு ரக்ட் ஃபினிஷ்ல கொடுக்கலாம் அப்படினு தெரியுது. சோ OnePlus Nord 5G ல ஒரு ஸ்பெஷல் எடிஷனும் அக்டோபர் 14th அன்னைக்கு லான்ச் ஆகுது. இதுவும் வந்து உங்களுக்கு Amazon உடைய கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல்ல வந்து ஆஃபர்ஸ்ல அவேலபிளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. சோ நீங்க OnePlus Nord 5G வாங்கணும் அப்படினு வெயிட் பண்ணீங்கன்னா ஸ்பெஷல் எடிஷனும் அக்டோபர் 14th அன்னைக்கு லான்ச் ஆகுது. OPPO A15 இந்த ஸ்மார்ட்ஃபோன் உடைய ஃபர்ஸ்ட் சேல் Amazon உடைய கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே Amazonல டீசர்ஸ் ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஸ்மார்ட்ஃபோன் உடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ட்ரிபிள் கேமரா 13 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாரோட வருது. இதோட சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Helio P35 இவங்க கொடுக்க போறாங்க. பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4230 mAh பேட்டரியோட இந்த ஸ்மார்ட்ஃபோன் இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட என்ன பிரைசிங்ல கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். Vivo உடைய பாப்புலரான V சீரிஸ்ல Vivo V20 இந்த ஸ்மார்ட்ஃபோன் இந்தியால அக்டோபர் 13th அன்னைக்கு லான்ச் ஆகுது. இது லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட பிரைஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து ரிவீல் ஆயிருக்கு. ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தா இது Snapdragon 720G ல கொடுக்குறாங்க. 64 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட்ல 44 மெகாபிக்சல், 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். ஸோ இது ஓவராலாக ஒரு கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன். அதே சமயத்தில் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்குறாங்க. இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அண்டர் 25K, இன்னும் சொல்ல போனால் இது 24,990K இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Vivo V20 இந்த ப்ரைஸிங்கில் லான்ச் ஆனால் உங்களுக்கு ஓகேவா? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை Vivo உடைய பாப்புலரான Y சீரிஸில் Vivo Y73s இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் சைனாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் Dimensity 720 சிப்செட் கொடுக்குறாங்க. AMOLED பேனல், இது குவாட் கேமரா 48 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 16 மெகாபிக்சல். அது மட்டும் இல்லை இதில் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட சைனாவில் இது வந்து பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் கேட்டகரி அப்படிங்கும்போது இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட அப்ராக்சிமேட்டாக 15,000 கிட்ட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. Redmi உடைய Note 10 சீரிஸ் வந்து கூடிய விரைவில் சைனாவில் லான்ச் ஆகுதுன்னு ஏற்கனவே பார்த்திருந்தோம். இதில் சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது Note 10, Note 10 Pro ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணலாம். ஒன்று வந்து ரீபிராண்டட் வெர்ஷன் ஆஃப் Mi 10T இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க தகவல் என்னன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உடைய கேமரா அண்ட் சிப்செட் வந்து ரிவீல் ஆயிருக்கு. இதில் Redmi உடைய Note 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார், Dimensity MediaTek Dimensity 720ல லான்ச் ஆகலாம் அப்படின்னு ரிவீல் ஆயிருக்கு. அதே Redmi உடைய Note 10 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு 108 மெகாபிக்சலில் ரிவீல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதுதான் முதல் Redmi ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் 108 மெகாபிக்சலில். அது மட்டும் இல்லை Redmi உடைய Note 10 Pro வந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக உங்களுக்கு Snapdragon 750Gல இவங்க லான்ச் பண்ணலாம். இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு Mi 10T வந்து ரீபிராண்ட் பண்ணி இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட Redmi உடைய Note 10 சீரிஸ் கூடிய விரைவில் சைனாவில் லான்ச் ஆகுது. பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங்கில் இவங்க கொடுக்குறாங்கன்னு. அடுத்ததாக இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்துலாம். ஜிமெயிலுடைய லைட்டர் வெர்ஷன் ஆப் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், ஜிமெயிலுடைய லைட்டர் வெர்ஷன் ஆப் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் SSO ஃபீச்சர். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து நட்ராஜன். கங்க்ராச்சுலேஷன் நட்ராஜன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் நியூஸுடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.